ஹாய், வெல்கம் டு ஸ்ரீ கிரிஷ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புது வீட்டுக்கு பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கேன். ஸோ அந்த vlog தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். பட் இந்த vlog எடுக்கும் போதெல்லாம் நான் ஷிஃப்ட் ஆகி ஒரு 6 month ஆயிருக்கும். நான் 7 month கன்சியூவா இருக்கும் போது இந்த வீட்டுக்கு பாத்தீங்கன்னா நான் ஷிஃப்ட் ஆகி வந்திருந்தேன். அப்ப இந்த கிச்சன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. என்னால நீட்டா மெயின்டைன் பண்ணவும் முடியல. அந்த சேம் டைம் நான் வரும்போது டீப் கிளீன் எல்லாம் பண்ணல. ஜஸ்ட் மேலோட்டமா கிளீன் பண்ணிட்டு அப்போதைக்கு கிச்சனை செட் பண்ணிட்டு நாங்க வந்துட்டோம். கிச்சனை ஏன் டீப் கிளீன் பண்ணி செட் பண்ண முடியலன்னா, நான் பிரெக்னெண்டா இருக்கும்போது எனக்கு சமைக்கிறதே பெரிய டாஸ்கா இருக்கும். அதுல கிளீன் பண்ணிட்டு என்னால மெயின்டைன் பண்ண முடியல. ரொம்ப டயர்டா இருக்கும். ஸோ அதனால நான் எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் சமைக்கிறது, ஜஸ்ட் மேலோட்டமா கிளீன் பண்ணி மட்டும் வச்சுப்பேன். ஆஃப்டர் டெலிவரி நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். இந்த vlog எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 7 மாசம் ஆயிடுச்சு. டெலிவரி ஆகி பாத்தீங்கன்னா ஒரு 4 மாசம் கிட்ட ஆயிடுச்சு. நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு பொறுமையா தான் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். சரி, இப்ப டீப் கிளீன் பண்ணிக்கலாம் கிச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தான் கிச்சனை ஃபுல்லா ஒரே நாள்ல கிளீன் பண்ணல. ஒரு நாள் ஒரு வேலை செஞ்சேன். கிச்சனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன் ஆன்லைன்ல. அது கூட நான் மீஷோல தான் வாங்கியிருந்தேன். அந்த vlog-ம் ஷேர் பண்ணியிருக்கேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாம பாடி சரவணால 99 ஆஃபர்லயும் சில பொருட்கள்லாம் வாங்கியிருந்தேன். அந்த vlog-ம் ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிச்சன் ஷெல்ஃப் அண்ட் கவுண்டர் டாப் எல்லாமே கிளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எல்லா பொருளுமே டீப் கிளீன் பண்றதுனால எல்லா பொருளுமே எடுத்துட்டு போய் ஹால்ல வச்சுட்டேன். இப்ப இருக்க வீடு பாத்தீங்கன்னா நான் மெயின் ரோட்லயே இருக்கிறதுனால ரொம்பவுமே தூசியா இருக்கும். அதுவும் ஒரு மாதிரி பிளாக் கலர் மண்ணாதான் வரும் தூசி. ஸோ அதனால டைல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் டல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு, அழுக்கா. ஸோ எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருந்தது. ஸோ அதனால அழுத்தம் கொடுத்தெல்லாம் தேய்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு கோபியை தான் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு இருந்தேன். கிச்சன் முழுக்க எல்லா தூசியும் ஒற்றையெல்லாம் அடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் ஒய்ஃப்க்கு ஹெல்ப் எல்லாம் பண்றாங்க சூப்பர்ல அப்படின்னு மட்டும் யாரும் நினைக்காதீங்க. அப்படிலாம் பண்ற ஆள் கிடையாது கோபி. இந்த டைம் என்னால பண்ண முடியாது அப்படின்றதுனால சரின்னு ஹெல்ப் பண்றாங்க. வீட்டுல ஒரு ஒட்டடை அடிக்கணும்னாலே ஒரு 10 வாட்டியாவது நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும், கேட்டுட்டே இருக்கணும். அப்பதான் 11வது வாட்டியே வந்து அடிப்பாங்க. அந்த மாதிரி ஆள் இவங்க. அதுக்குன்னு எந்த வேலையும் பார்த்து தர மாட்டாங்கன்னு இல்லை, முடியலன்றப்ப பண்ணி தருவாங்க. இப்ப எதுக்கு அப்படி பாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வேலை செஞ்சது எதுவுமே அவங்களுக்கு வந்து நான் வீடியோ எடுக்கிறது தெரியாது. நான் வீடியோ எடுக்கிறது பார்த்துட்டு தான் அந்த ரியாக்ஷன் கொடுத்தாங்க. டெலிவரிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பாத்திரம் எல்லாம் கோபி தான் கழுவி தருவாங்க. அதுக்கே புலம்பிக்கிட்டே கழுவுவாங்க. என்ன இது சின்ன சின்ன பாத்திரமா இருக்கு, கழுவ வெறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ரீல்ஸ் பார்த்திருக்கேன். இந்த ஹஸ்பண்ட் எல்லாம் பாத்திரம் கழுவும் போது இந்த பாத்திரம் எதுக்கு யூஸ் பண்ற, இட்லி சுடாத தோசை சுடு, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. அந்த ரீல்ஸ் மாதிரியே இருந்துச்சு. கோபியும் சொல்லிட்டு இருந்தாங்க, இது ஏன் யூஸ் பண்ற, அதை யூஸ் பண்ணாத அப்படின்லாம். அப்படியே நானும் சைட் பை சைட் கிளீனிங்காக தண்ணி எடுத்து கொடுக்கறது, சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பாப்பாவும் பார்த்துட்டு இருந்தேன். அதனால ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மோட்டிவேட்டா இருக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணும்போது. கிச்சன் கவுண்டர் டாப்ல ஹோல்ஸ் இருந்ததே மறந்துட்டேன், நானும் சொல்லவே இல்லை. கோபி தான் பார்த்துட்டு அதுல கவர் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நல்ல வேலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இல்லைன்னா எனக்கு டபுள் வேலையா இருந்திருக்கும். டைல்ஸ் அதுக்கப்புறம் கவுண்டர் டாப் எல்லாமே பாத்தீங்கன்னா லிக்விட் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி கிளீன் பண்ணியாச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரை ஸ்பான்ஸ் வச்சு நல்லா தண்ணி இல்லாத மாதிரி எல்லாமே நல்லா தொடச்சி எடுத்துட்டு விட்டாச்சு. எந்த பொருளுமே நான் அரேஞ்ச் பண்ணல. இந்த வேலை முடிக்கவே பாத்தீங்கன்னா நைட் ஒரு 7 o'clock மேல ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா பாடி சரவணாக்கு போயிருந்தேன். அந்த 99 ஆஃபர் சொல்லியிருந்தேன்ல, அது ஆஃபர் எல்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு சரி பொருள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பி போனோம். போயிட்டு ரிட்டர்ன் வரவே பாத்தீங்கன்னா நைட்டு 10:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ எந்த ஒரு வேலையும் பார்க்கல. சாப்பிட்டு வந்ததுனால ஸ்ட்ரைட்டா தூங்கிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சேன். நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா குக்கிங்லாம் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இந்த மிக்ஸி எல்லாம் கிளீன் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மிக்ஸி எல்லாம் கிளீன் பண்ணிட்டு
பண்ணி வச்சிருந்த பாக்ஸ் எல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அதனால அஞ்சல் பெட்டியில தேவையான பொருள்லாம் ஃபில் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் ஜாருமே ட்ரையா இருந்தது. ஸோ அதுலயுமே காஞ்ச மிளகா, புளி, கல்லுப்பு, தூளுப்பு இதெல்லாமே ரீஃபில் பண்ணி வச்சாச்சு. மீஷோல வாங்கியிருந்த உட்டன் ரேக்ல தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருந்தேன். எல்லாமே வச்சு பார்த்தேன் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஜார்லாம் வாட்டம் வருதா எடுக்க டக்குன்னு சமைக்கும் போது அப்படின்னு செக் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணிட்டு இருந்தேன். அது வேற ஒன்றும் இல்லை, பக்கத்துலேயே ஒரு அட்டையை வச்சு அது மேலே 4 ஜாரையும் எடுத்து செட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த கேக்குக்கு கொடுப்பாங்க இல்லைங்களா, கேக்குக்கு வரும்ல அந்த அட்டை தான் இருந்தது. அதுதான் எடுத்து வச்சு அது மேலே 4 ஜாரையும் வச்சுட்டேன். கீழே வெயிட் உள்ள பொருள்லாம் வைக்கலான்னு சொல்லிட்டு இந்த பருப்பு, மிளகாத்தூள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட்டாக இருக்கிறதெல்லாம் கீழே வச்சுட்டேன். வெயிட்ல இருக்கிறதெல்லாம் உடச்சிக்கல்ல, வேர்க்கல்ல அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரேக்ல வச்சிருந்தேன். நெக்ஸ்ட் ரேரா யூஸ் பண்ணக்கூடிய இந்த பயிர் வகைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 3 பீஸ் லிட் இருக்கும் இல்லையா, அந்த பாக்ஸ்ல தான் வச்சிருந்தேன். பயிரெல்லாம் ஒரு பாக்ஸ்ல, வத்தல் ஐட்டம்லாம் ஒரு பாக்ஸ்லயும், மீதி ப்ரொவிஷன்லாம் ரீஃபில் பண்ணிட்டு மீதி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்லயும் செட் பண்ணி வச்சாச்சு. ஷெல்ஃபுக்கெல்லாம் கவர் போட்டுட்டு எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி பாட்டில் லைன்டிட்ஸ் ஹனிலாம் வரும் இல்லைங்களா, அந்த பாட்டில் கண்ணாடி ஜார்லாம் எடுத்து வச்சிருந்தேன். அதெல்லாம் பார்க்க ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மூடிக்கெல்லாம் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த கலர் தான் வாங்கி பெயிண்ட் பண்ணிட்டேன். பெயிண்ட் பண்ணி நல்லா காய வச்சிருக்கேன். நான் இந்த உப்பு ஜார்லாம் ஒரு அட்டை பாக்ஸ் மேலே தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதுக்காக ஒரு ரேக் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். மீஷோ, ஃப்ளிப்கார்ட்லாம் தேடி பார்த்தேன். அதிகமாக இருந்தது காஸ்ட் வைஸ். ஷாப்ஸியில் இந்த ரேக் பார்த்துருந்தேன். 3 பீஸ் செட்டு. 3 பீஸ் செட்டு ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 450 போட்டிருந்தாங்க. சரி நான் இந்த ரேக் தான் வாங்கியிருந்தேன். இந்த ரேக் பார்த்தீங்கன்னா மீஷோ, ஃப்ளிப்கார்ட்லலாம் சிங்கிள் ரேக்கே பார்த்தீங்கன்னா 250, 300 கிட்ட வந்தது. பட் ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா 450க்கு இந்த 3 ரேக் பார்த்தீங்கன்னா ஒர்த்து தான். குவாலிட்டி வைஸும் சூப்பராக இருந்துச்சு. 450க்கு ஒர்த்தாக இருந்தது இந்த ப்ராடக்ட்டு. ரேக் வாங்கிட்டு வந்த அந்த அட்டை பாக்ஸே கட் பண்ணி அதில் செட் பண்ணிட்டு உப்பு ஜாடி எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இன்னொரு ரேக்ல பார்த்தீங்கன்னா ஆயில் பாட்டில், கண்ணாடி ஐட்டம்லாம் வைக்கலான்னு சொல்லிட்டு அதை தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். தேர்ட் இந்த ரேக் தான் வாங்கியிருந்தேன். இந்த ரேக் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பூன்ஸு அண்டு கத்தி, சிசர் எல்லாம் வச்சிருக்க அந்த பிளேட்டு தான் அப்படியே இது மேலே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டை ஷீட்டை கட் பண்ணி அது கீழே வச்சு அஞ்சரை பெட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா அது கீழே தான் வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். எடுக்க ஈஸியாக இருக்கு. ஃபைனலாக எல்லாமே எடுத்து செட் பண்ணி வச்சாச்சு. கிச்சனே இப்போதான் நீட்டாக அழகாக இருக்கு. பட் இந்த vlog எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த் கழிச்சு தான் நானே அப்லோட் பண்ணுறேன் லேட்டாக. இப்போ இந்த கிச்சன் இப்படி இருக்கான்னு கேட்டால் இல்லை, கொஞ்சம் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இருக்க கிச்சனை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு vlogல ஷேர் பண்ணுறேன். ஓகே, இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.